நான் இங்க வரும்போது ஐ லவ் யூ. நானும் ஜெயினும் ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். உன் பிளான் என்ன? ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நீ என் கூட கேட் கோச்சிங் வரியாடா? she's Reenu. She'll be joining our team. அப்போ welcome to Ospen. Thank you. சாரி. நீ கொரட்டை விடாம தூங்குவியா? சரி அப்ப தூங்கு. பழைய ஞாபகம். அடுத்த வாரம் என் கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல, ஃபுட் எல்லாம் வர நிறைய சொல்லிட்டேன்டா, வேஸ்ட் பண்ண முடியாது. அந்த தாத்தாவை பாரு, வெள்ளை ட்ரெஸ் போட்டு பேய் மாதிரியே இருக்காரு. என்ன சொன்னாலும் ரீனு இருக்கிற ஹைதராபாத்தை விட்டு எனக்கு போக விருப்பம் இல்லடா அமல் டேவிஸ். இடத்துக்கு பக்கத்துல பிஜி ஏதாவது இருக்குமான்னு அமல் டேவிஸ் மெசேஜ் பண்ணிருக்கான். ஹாய். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நாங்களே ஒரு ஆளை கூட்டிட்டு வரோம். ஓகே சரி. இவனுக்கு ரேணுவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அங்கேயே ஆன்சர் சொல்லிருப்பா. நோ போனோம். நான் அவகிட்டே பேசிக்கிறேன், ரீனு கிட்டே பேசிக்கிறேன். ஒருத்தவங்க எஸ் சொல்லணும். யாரு? பொண்ணோட அப்பாவா? இல்ல பொண்ணு தான் சொல்லணும். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இப்போ என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு எனக்கு சிவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் சொன்னதெல்லாம் காமெடியா இருக்கா உனக்கு? பின்ன சீரியஸா? அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இது நடக்காது சச்சின். டேய், எனக்கு என்னவோ இப்போ என் சைடும் மிஸ்டேக் இருக்குன்னு தோணுது. நான் உனக்கு தேவையில்லாம ஹோப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒன் சைட் லவ்வே செட் ஆகல மச்சான், வேண்டாம். ரெஸ்பாண்டே பண்ணல. ரெஸ்பான்ஸ் செய்யறதுக்கு என்ன இருக்கு ரீனோ? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மெசேஜ் அனுப்பி அந்த சிங்கிள் டிக் எப்போ டபுள் டிக் ஆகும், டபுள் டிக் எப்போ ப்ளூ டிக் ஆகும்னு பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. வண்டி எடு போலாம். டேய், நானும் உங்க கூட வரேன். ஐ திங்க் ஐ அம் ஃபாலிங் ஃபார் யூ. அப்படிலாம் சொன்னா அவனுக்கு ஒரு இளவும் புரியாது. தமிழ்ல சொல்லடி. சச்சின், ஐ லவ் யூ. நான் இதை முழுசா நம்பலாம்ல? இனிமே நான் சிங்கிள் இல்லைல்ல?